பாரு போலீஸ்கான குத்துருக்கு தர்றது ஏறினா ரயில் இறங்கினா ஜெயில போட்டா பெயிலு தூக்கிடுவாங்க போட்டுருவாங்க பாரு அந்த தவம் இருக்கிற வரைக்கும் இந்த தவ தவத்தோட மயிறு கொடுக்கு எல்லாம் புடுங்கப்பட்டது. என்ன பண்ண இந்த தௌலத்து எதுக்காக இவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுது அப்படின்றத தெளிவா சொல்றேன். தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு. அங்க ஒரு முருகன் அப்படின்ற ஒரு ஆள் பாத்தீங்கன்னா பணம் போடுற மாதிரி ஒரு ஏஜென்சி நடத்திட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அதுல நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் பேர் நாகார்ஜுன். அந்த பையன் பாத்தீங்கன்னா ஏடிஎம்ல 29 லட்சம் ரூபாய் பணம் போடுறதுக்காண்டி பைக்ல போயிட்டு இருந்திருக்கு. பணம் போடுறதுக்குன்னா டெபாசிட் பண்றது கிடையாது, ஏடிஎம்ல அந்த மிஷின்ல பணம் வைப்பாங்கல்ல அதை வைக்கிறதுக்கு. அப்படி பைக்ல போயிட்டு இருக்கும்போது அந்த 29 லட்சத்தை ஒரு கும்பல் கத்தியை காமிச்சு மிரட்டி வழிப்பறி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி முருகன் தகவல் சொல்லியிருக்காங்க. உடனடியா அந்த ஏஜென்சி வச்சிருக்க முருகன் போய் செம்பட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றப்பல இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு. ஆனா போலீஸ் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் வச்சு தீவிரமா விசாரிச்சதுல என்ன தெரிய வந்திருக்குன்னா நாகார்ஜுன் இருந்து எவனும் வழிப்பறி பண்ணல, நாகார்ஜுன் தான் வழிப்பறி பண்ணிருக்கேன் முருகன் இருந்து அப்படின்னு. அதாவது இந்த நாகார்ஜுன் பணம் போட போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு கும்பல் வந்து கத்தியை காமிச்சு மிரட்டி வழிப்பறி பண்ணதா சொன்னான்ல, அந்த வழிப்பறி பண்ணதா சொன்ன கும்பலே வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான். சோ இது வழிப்பறியில திட்டமிட்ட கொள்ளை அப்படின்றது தெரிய வந்திருக்கு. விபூதி அடிக்கப்பட்டது முருகன் தான், நாகார்ஜுன் கிடையாது. இந்த கும்பல் மங்காத்தா படம் மாதிரி டிராமா ஆட நினைச்சிருக்காங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நாகார்ஜுன், சுரேந்தர், கார்த்தீஸ்வரன், முகமது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைசியில தான் வந்தாரு விநாயக் அப்படின்ற மாதிரி நம்ம மொத்தமா ஒரு 6 பேரை கைது பண்ணிருக்காங்க போலீஸ். தவம் யாரும் தெரியுதா? அந்த தேவதானப்பட்டி அரசு பள்ளியில ஒருத்தர் வந்து ஏறினா ஜெயிலு இறங்கினா ரயிலு போட்டா பெயிலு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தானே தவுலத்து மாதிரி. பாரு போலீஸ்கான குத்துருக்கு தர்றது ஏறினா ரயில் இறங்கினா ஜெயில போட்டா பெயிலு இந்த வீடியோ வைரல் ஆகும் போதே இந்த நாய் ஏதாவது ஒரு கேஸ்ல மாட்டும் அப்படின்னு நினைச்சேன். மாட்டேன். அன்னைக்கு இப்படி பேசி இந்த வீடியோ வைரல் ஆகும் போதே தக்க பாடத்தை போட்டு இருந்தா இந்த நாய் இப்படி வந்து நின்றுக்குமா?